எந்த சகல தோஷமாக இருந்தாலும் நிவர்த்தி பெறும் இடமே நதிகள் சங்கமிக்கிற இடம் தான். கடல் சார்ந்த, நீர்நிலை சார்ந்த இடத்துல தான் உங்கள தோஷங்கள போக்கக்கூடிய தன்மைன்றது உண்டு. அப்போ அந்த கடல்ல கிடைக்கிற சங்குக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு. இது வலம்புரி சங்கு, இடம்புரி சங்குன்றது பூஜை முறைகளுக்கு பயன்படுத்துற விஷயம். அது வேற. இயல்பாகவே கிடைக்கக்கூடிய சங்கு மாலைய ஒரு மனிதர் போடும்போது, பணம் சம்பந்தமான பிரச்சனைலருந்து மெல்ல மெல்ல வெளிய வரதுல அனுபவத்தில பார்க்கலாம். அனைவருமே சங்கு மாலை போடுங்க, பயன்படுத்துங்க. மகாலட்சுமி தாயாருக்கு சங்கு மாலைய வைத்து அபிஷேகம் பண்ணுங்க. உங்க வீட்ல சுபிட்சமான பல விஷயங்கள் மெல்ல 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 நடக்க ஆரம்பிக்கும். பௌர்ணமி பௌர்ணமி அன்று எப்பவுமே பெண் தெய்வ வழிபாடு சிறப்பான விஷயம் பௌர்ணமி அன்னைக்கு. அந்த பௌர்ணமி நாளுல வரக்கூடிய ராகு காலத்துல உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம், பெண் தெய்வம் எதுக்கோ அவங்களுக்கு அபிஷேகமோ, அர்ச்சனையோ, யாகமோ என்ன உங்களால பண்ண முடியுமோ, முடிஞ்சா ஒரு என்ன சொல்லுங்க ஒரு பூக்களால் அர்ச்சனை, உங்க பொருளாதார சிக்கல் தீர்றதுக்கு பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய ராகு காலத்துல நீங்க உங்க இஷ்ட தெய்வமான ஏதோ ஒரு அம்மனுக்கு வழிபாடு செய்யும்போது, படிப்படியாக உங்க வீட்ல பொருளாதார சிக்கல் தீர்றத கண்கூடா பார்க்கலாம். இது எல்லாமே அனுபவ உண்மை. சித்தர்களும், மகான்களும் வைத்த ஒரு சின்ன சின்ன குறிப்புகள வச்சு தான் சொல்றோம்.